ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிட்டு சமையல். நம்ம வந்து சுண்டைக்காய் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம அந்த விதையெல்லாம் வெளியே வரதுக்காக நம்ம நச்சு அதை நல்லா வந்து நசுக்கிட்டு தான் நம்ம வந்து கடையல் பண்ண போகிறோம். சுண்டைக்காய் கடையல் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லது. அதுக்கப்புறமா நம்ம வயிற்றில் இருக்க புழு அந்த மாதிரி இருந்ததுன்னா பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும். மலச்சிக்கலை போக்குது, பிளட் ப்ரெஷரை குறைக்குது. நிறைய நன்மைகள் இந்த சுண்டைக்காயில். அவ்வளோ அற்புதமான காய்ங்க. இது வந்து வாரத்தில் 2 times நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். தயிரில் வந்து இதை போட்டு நான் ஊற வைக்கிறேன், சால்ட் போட்டு. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் தான் செய்கிறேன். பட்டாணி சுண்டல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் மாங்காய் போட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுண்டைக்காய் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி சுண்டலும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டு 2 காஷ்மீர் மிளகா, மாங்காய், அரை மாங்காய், 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 வெங்காயம், அதுக்கப்புறமா சுண்டைக்காய், அதுக்கப்புறமா பாசிப்பருப்பை போட்டு நம்ம வந்து 1 கப் பாசிப்பருப்பு போட்டு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் ஆட் பண்ணி கொஞ்சமாக லைட்டாக புளி ஊற்றிக்கோங்க. மாங்காய் போட்டதுனால டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். அந்த சமையலுக்கு வந்து கருணக்கிழங்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்தாச்சு. ஒன்றும் போடலைங்க. உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி போட்டு ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சூப்பரான சுண்டைக்காய் கடையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கடைஞ்சிட்டு நல்லா வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. நமக்கு சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். இதுக்கு வெறும் அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மாங்காய் புளியெலாம் ஊற்றினால நல்லா புளிப்பு காரமாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகாய் கூட போட்டு கடைஞ்சிக்கலாம். நான் வந்து 1 பச்சை மிளகாவும் 2 காஞ்ச மிளகாவும் போட்டேன். தாளிக்கும் போது கூட 1 மிளகாய் போட்டு தாளிக்கலாம். தாளித்த பிறகு நம்ம சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இந்த வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் வந்து வயிற்று புண்ணை ரொம்ப ஆக்குது. வயிற்றில் இருக்க பூச்சிகளை வெளியேற்றுது. ஸோ குழந்தைங்களுக்கு வாரத்தில் 3 times இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. சூப்பரான சுவையான சுண்டைக்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கத்திரிக்காயிலையும் நம்ம செய்யலாம், டேஸ்டியாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.